Sai Ram. Sai Ram to all. My most humble pranams at the divine lotus feet of our beloved Bhagwan Sri Satya Sai Baba. Last 1 week நமக்கு டைம் போனதே தெரியல. அதுக்குள்ள we are in the concluding session today. So every day that 1 hour I think எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். And very very heartfelt thanks to all the senior members to take that time. ஸோ நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு லொக்கேஷன்ல இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வி ஹாவ் அ வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன். யார் நமக்கு ஸ்பீச் தர போறாளோ ஷைலஜா ஆண்டி. ஷீ இஸ் நவ் இன் தி யூஎஸ். பட் ஹவு ஸ்வீட் ஆஃப் ஹர் டு அட்ஜஸ்ட் அந்த டைம் ஜோனையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஐ திங்க் இன்னைக்கு அவ்வளோ ஒரு என்தூசியாஸ்டிக்கா எல்லா சீனியர்ஸும் பேசுறதுக்கு முன் வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். ஐ திங்க் நம்ம எல்லாருமே எல்லார் சார்பிலையும் ரொம்ப 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 தேங்க்ஸ் டு ஆல் தி சீனியர் ஆண்டிஸ். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் மிஸ்ஸஸ் ஷைலஜா ஆண்டி. ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா ஐ திங்க் கடந்த ஒரு 56 வருடமா 56 years she has been singing Swami's bhajans. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆண்டி வந்து சுவாமி ஃபோல்டில் 12 years இருக்கிறதவே வந்துட்டா. when she was 12 years ஆண்டி வந்து சுவாமி ஃபோல்டுக்கு வந்துட்டா.
அண்ட் ஆண்டி வந்து ஆண்டியோட ஃபேமிலியே வந்து தே ஆர் பிளெஸ்ட் பை சுவாமி. ஏன்னா ஆண்டியோட வீட்டுக்கு ட்ரிவாண்ட்ரம்ல இருந்ததே ஆண்டியோட வீட்டுக்கு சுவாமி வந்திருக்கார், கேலிக்கட், பெங்களூர். ஸோ எல்லா இடத்துக்குமே சுவாமி வந்து வந்து பிளெஸ் பண்ணியிருக்கார். அண்ட் ஆண்டியோட அப்பா வந்து ஹி வாஸ் த ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் கர்நாடகா. அண்ட் ஆண்டியோட அம்மா வந்து சேவாதல் கன்வீனர் ஆஃப் கர்நாடகா. ஸோ சுவாமி வந்து we can say the chosen ones இல்லையா? ஸோ the whole family was chosen by சுவாமி. ஆண்டி வந்து 1965ல she joined the bhajan group, and then for 5 years she was the convener of Sundaram Mahila Bhajan group as well. ஸோ நிறைய சாங்ஸ் ஆண்டி கேசட்ல பாடியிருக்கா. அதுல ரொம்ப நமக்கு எல்லாமே ஸ்பெஷல் பஜன்ஸ், பிடிச்ச பஜன்ஸ் தான். பட் டக்குன்னு நமக்கு தோன்றது வந்து பாலிஞ்சபையா பர்த்தீஸ்வரா, அது. அப்புறம் ஜெய பாண்டுரங்க பிரபோ விட்டலா ஜகதோதாரா சாய் விட்டலா. ரொம்ப உருக்கமான ஒரு பஜன் அது. அடுத்தது வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பஜன், மதுர மதுர சாய் நாம மதுர மதுர சாய் தியான. அப்புறம் दर्शन दीजो भगवान परम दयालु भगवान. ஒரு பஜன்மே ஒரு முத்து முத்தா இருக்கும், கேட்கறதே அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அந்த பஜன்ஸ் எல்லாமே. ஸோ இன்னும் சொல்லிட்டே போகலாம். பட் நம்ம டக்குன்னு யோசிச்சோம்னா இது எல்லாமே ஐ திங்க் ஒரு ஒரு பஜன் செஷன்னா இது சூஸ் பண்ணாத சிங்கர்ஸே இருக்க மாட்டா ஆண்டி. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் சுவாமி வந்து ஆண்டியோட லைஃப்ல வந்து ஹி ஹஸ் பிளேட் அ வெரி மேஜர் ரோல். ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டிக்கு வந்து வென் ஷி வாஸ் கோயிங் த்ரூ அ டிஃபிகல்ட் ஃபேஸ் இன் லைஃப், நம்ம எல்லாருக்குமே ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸ்னு இருக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் வந்து ஷி வாஸ் நாட் கீப்பிங் வெல். பஜன் குரூப் ஜாயின் பண்ணிட்டு ஷி வாஸ் டயக்னைஸ்ட் வித் டெர்மினல் இல்னஸ். பட் சுவாமி அதோட ட்ரேஸே இல்லாத மாதிரி பண்ணிட்டார். ஸோ ஐ திங்க் அது வந்து டெஃபினட்டா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த லவ் அண்ட் ட்ரூ பக்தி தட் ஷி ஹேட் ஃபார் சுவாமி. இத்தனை வருஷமா பாடின்னு இருக்கானா சும்மாவா பின்ன? சுவாமி வந்து கண்டிப்பா வந்து தட் இஸ் ப்ரோவன். இன்னைக்கும் நமக்கு முன்னாடி ஷி இஸ் சிட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் பியூர்லி த பிளெஸிங் ஆஃப் சுவாமி. And auntie is a big inspiration for all of us in the group. சொல்லணும்னா எங்க எல்லாரை விட ரொம்ப யங்கஸ்ட் ஆண்டி தான். நகர் சங்கீர்த்தனுக்கு இன்னி தேதி வரைக்கும் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சாமி இன் சுந்தரம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஆண்டி வந்து ஷி ஹஸ் லேர்ன்ட் மியூசிக் ஃப்ரம் மிஸ்டர் கேதாரநாதன், ஹூ இஸ் த சிஷ்யா ஆஃப் செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர். ஸோ நிறைய சுவாமி முன்னாடி டான்ஸ் ட்ராமாக்கெல்லாம் ஆண்டி பாடியிருக்கா. எக்கச்சக்க இன்டர்வியூஸ் கிடைச்சிருக்கு, சுவாமியோட பர்சனல் இன்டர்வியூவும் கிடைச்சிருக்கு, பஜன் குரூப் சார்ந்த இன்டர்வியூவும் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் நான் டைம் எடுத்துக்காம ஐ திங்க் ஆண்டி ஓவர் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் அகெயின் ஆண்டி ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லிசன் டு யூ. தேங்க்யூ ஆண்டி. சாய்ராம். சாய்ராம், தேங்க்யூ டியர் கீர்த்தனா, தேங்க்யூ வெரி மச். ஒரு சின்ன கரெக்ஷன், நீ வந்து எக்கச்சக்க டான்ஸ் ட்ராமான்னு சொன்னேன். நோ, சுவாமி with me only one opportunity, that was Nandana. Anyway, it doesn't matter. எல்லாரும் பாடினாலும் நம்ம எல்லாம் பாடினா என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம் at the lotus feet of our beloved Swami, and my loving Sairam to all my Sai sisters, Sai brothers, and everybody who is listening today. Sairam. Swameva Pita Swameva Satha Swameva Dravinam Swameva Sarvam Mama Deva
त्वमेव मम साई त्वमेव सर्वं मम साई। कोटि प्रणाम शतकोटि प्रणाम कोटि प्रणाम शतकोटि प्रणाम हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम हे दीननाथ साई। तुम हो भक्तों के युग अवतार तुम हो नंद किला पतिपुरी साई गोपाल पतिपुरी के साई गोपाल हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम हे दीननाथ साई राम। சாய்ராம், நான் இந்த பஜன் நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற பஜன் இது. ஒன் ஆஃப் மை ஏர்லியர் டேஸ். நான் அப்பதான் பஜன் குரூப்ல சேர்ந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆயிருக்கும்போது சுவாமி கேம் டு ஆம்பட்ஸ்பரி அண்ட் பத்மா ஆண்டி, சுப்லட்சுமி ஆண்டி, பாகியத்ரி ஆண்டி, அமலா சாரதி ஆண்டி, கிரிஜா ஆண்டி எல்லாரும் இருந்தா. அண்ட் அப்போ வந்து சரியா எனக்கு மைக்கு வச்சு சுவாமி வச்சு நீ பாடுன்னு சொல்லி எனக்கு மைக்கு வச்சு என்னை பாட வச்சாங்க. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் என்னுடைய லைஃப்லயே மறக்க முடியாது. அந்த கோட்டி பிரணாம் அதாவது ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். சுவாமி வாஸ் என்ட்ரிங் ஆபட்ஸ்பரி அண்ட் மெயின் ஹாலுக்கும் வந்தாச்சு. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் சிங்கிங். நான் கண்ணு மூடிட்டு பாடினது எனக்கு தெரியாது என்ன ஆயிடுச்சுன்னு. பட் எனிவே ஐ நோ தட் சுவாமி வாஸ் சாய்ராம். இப்போ வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் அவர் ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ். That is to begin with Subbulakshmi aunty, அப்புறம் நெக்ஸ்ட் மைத்திலி ஆண்டி பேசின, உமா கிருஷ்ணமூர்த்தி, தென் மைத்திலி, தென் மங்களா ஐயர், தென் இந்து, தென் சுஹாசினி நாகராஜ் எல்லாரும் பேசினா. இது ஒரு நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். ஏன்னா சத்சங்கல நம்ம குருஸ்மரணத்துல சத்சங்கம் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து இட்ஸ் an exchange of thoughts. சுவாமி மேல இருக்கிற அந்த நம்பிக்கை when we hear எல்லா மிரக்கல்ஸும் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்கச்சு நமக்கு அதோட நம்மளுடைய நம்பிக்கை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரா. ஸோ இன் தட் வே அதெல்லாமே நானே எனக்கே பர்சனலா எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு எல்லாருடைய அனுபவங்களும் கேட்கறதுக்கும். அண்ட் ஐம் ஷுவர் ஆல் ஆஃப் யூ ஆல்சோ would have felt the same. எனிவே இன்னொன்று நான் மறக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே ஐ வாண்ட் டு tell you all this would not have happened but for the ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் பண்ணியிருக்கா. ஐ நோ தட். பட் யாரும் அது சொல்லவும் வேண்டாம், அது தேங்க்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம். சுவாமி has made it happen. That is starting from கல்பனா பாலசுப்ரமணியம், then of course நம்ம கவிதா முரளி, then கீர்த்தனா, then Sumitra, and behind the scene, behind the curtain ன்னு சொல்ற மாதிரி many people I was told that from the districts have also taken a lot of time to conduct this Guru Smaranam. And that way எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு பேனிக் இந்த ஒரு பேண்டமிக் டைம்ல நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு நம்ம சுவாமி கிட்ட கனெக்ட் ஆகணும்னா that itself is a great blessing. So I'm really thankful to Swami that it is happening. But என்ன ஆனாலும் நம்ம எல்லாம் சுவாமி முன்னாடி போய் அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்கிற டைம் இட் should not be far off. ஸோ அதுக்கு நான் என்னுடைய நிஜமான prayers. Let Swami
would like to start என்னை வந்து இந்த குரு பூர்ணிமா செலிப்ரேஷன்ஸ்ல பேச சொல்லியிருக்கா. ஸோ எனிவே ஐ திங்க் ஜஸ்ட் எனக்கு இன்னமும் வேற எதுவும் ஒன்று கிடைக்கிறது. யா யா ஸோ என்னை வந்து குரு பூர்ணிமா இந்த விஷயத்துல குரு ஸ்மரணம்ங்கிற அந்த டாபிக்ல என்ன பேச சொல்லியிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, வை குரு பூர்ணிமா இஸ் so special to me. It's really special in several aspects. ஒரு 2-3 aspectsல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் குரு பூர்ணிமா. I cannot forget that and I should not forget. That is my mother's birthday. My mother was born on Guru Purnima day. Second வந்து சுவாமி எங்களுக்கு அமிர்தம் சிருஷ்டி பண்ணி கொடுத்த நாள். That was first in Trivandrum. Trivandrத்திலிருந்து கோவளம் கூட்டின்னு போனாரு. That was in 58 if I am not mistaken. என்ன மைத்திலி அதே சொன்னா 58 தான் சொல்லியிருக்கா. So I'm sure it's 1958 and அந்த it's a beach அங்க வந்து எங்களை எல்லாம் கூட்டின்னு போய் அமிர்தம் சிருஷ்டி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து so many. என்ன சுவாமி கூட போனவா ரொம்ப பேர் ஒன்றும் கிடையாது, பட் நிறைய ஃபிஷர்மென் எல்லாம் வந்திருந்தா. ஆல் ஆஃப் தெம் எல்லாருக்குமே சுவாமி கையால அந்த அமிர்தம் கிடைச்சது. ஸோ அது ஒரு பெரிய பாக்கியம். ஸோ டெஃபினெட்லி குரு பூர்ணிமா இஸ் a special day for me from that angle also. அப்புறம் thirdly, once again I got an opportunity இல்லை, I got அந்த பரமாத்மா கையிலேயே எனக்கு இன்னொரு வாட்டி அமிர்தம் கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சது. தட் வாஸ் இன் ஒயிட் ஃபீல்டில் கிடைச்சது. ஸோ அதுவும் ஒரு அதனால ஐம் ஷுர் ஆல் ஆஃப் யூ வில் அக்ரி தட் குரு பூர்ணிமா இஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ. பாக்கி எல்லா ஃபெஸ்டிவல்ஸோட எனக்கு குரு பூர்ணிமா இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அப்புறம் வந்து ஐ ஜஸ்ட் briefly introduce myself. I was born and brought up in Trivandrum, Kerala. அங்க வந்து அங்க 18 years between Trivandrum and Calicut. I spent my early childhood for 18 years. Then I got married and then only I shifted to Chennai. That was in 65. பட் எனக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் அங்கே கேரளாவில் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் இருந்ததுனால, மை எஜுகேஷன் எல்லாம் அங்கே இருந்ததுனால எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. எனக்கு மலையாளம், இங்கிலீஷ் அஃப்கோர்ஸ், அப்புறம் ஹிந்தி இதெல்லாம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக வரும். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் அவ்வளவா ஐ திங்க் ஐ வில் மேக் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அண்ட் இங்கிலீஷும் கொஞ்சம் சேர்த்து பேச போகிறேன். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. I'm sure all of you will understand me. And சொன்ன மாதிரி எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா தான் என்னுடைய வழிகாட்டி in the sense they should be somebody. In that sense they are my குருன்னே வச்சுக்கலாம். ஏன்னா அப்பா சுவாமியை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ எனிவே அந்த வழிகாட்டி in the sense there's ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கணும். நம்ம போகலாம், நம்ம இஷ்டத்துக்கு அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பண்ணிட்டு போகலாம். பட் இஃப் சம்படி சேஸ் there are several ways to reach a destination. இதில் நம்ம இப்போ நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன, சுவாமி. அதுக்கு எப்படி வேணாலும் போகலாம். there are so many ways, சர்வீஸ், பஜன், அது இது எத்தனையோ பண்ணலாம். பட் சில ரோட்ஸில் சில நிறைய முள், கல், என்னென்னமோ பாறங்கள் என்னென்னமோ வரலாம். பட் அம்மா அப்பா சொன்னது நம்ம ஐம் ஷுவர் எல்லாருக்குமே அது ஒரு ஸ்பெஷல் ஒரு மெசேஜாக வரும். அது வந்து அப்போ எனக்கு என்ன சொன்னான்னா, ஷைலு என்ன ஷைலுன்னு தான் கூப்பிடுவோம் அம்மா. நீ இந்த பாதை எடுத்துக்கோ, ஐம் ஷுர் யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் இன் திஸ் ரோட் இஃப் யூ சூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தவா எங்கள் அம்மா. அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பா வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. பட் ஹி வாஸ் மோர் ஆன் சத்யா, தர்மா, சாந்தி இந்த மாதிரி தான். பட் அம்மா வந்து more of a spiritual lady. But Swami blessing ala we had lot of opportunities to எங்களுக்கு சுவாமி நிறைய இன்டர்வியூ, பாத நமஸ்காரம், பாத ஸ்பர்ஷனம் எல்லாமே கொடுத்திருக்கார். So from that aspect I'm really a blessed soul and I should say I'm really lucky to be born. இந்த ஒரு அந்த மாதிரி அம்மா அப்பா கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ இல்லை, எத்தனை ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் தெரியல. அண்ட் டு கெட் டு நோ சுவாமி, அது ஒரு
எல்லாருக்குமே கிடைச்சிடுமா இந்த பாக்கியம்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனிவே வந்து இப்போ ஹிஸ்லாப்பே சொல்லியிருக்காரு, மில்லியன்ஸ் அண்ட் கோட்டி கோட்டி ஜனங்க இருக்காங்க. எத்தனை பேருக்கு சுவாமியை தெரிய வந்திருக்கு, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைச்சிருக்கு, எத்தனையோ பேர் சுவாமியை பார்க்காம அப்படி ஒரு நம்பிக்கை, அந்த ஃபெய்த் அதெல்லாம் கிடைச்சதுன்னா இதெல்லாம் இட்ஸ் ஒன்லி சுவாமிஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ணின அந்த கர்மாவுடைய பலன் தான் கிடைச்சிருக்கு. பட் நான் இன்னொன்னு சொல்ல வர்றது என்னன்னா, when my father was in Whitefield எல்லாம் சுவாமி கூட இருந்தப்போ எத்தனையோ பப்ளிஷர்ஸ் இவாளெல்லாம் வந்து எழுதர்வா எல்லாருமே வந்து கேட்டா, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு, நீங்க வந்து ஏன் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்க கூடாது, we can publish it, ஒரு புக் மாதிரி எங்களுக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, ஸோ தட் மோர் பீப்புள் வில் கம் டு நோ அப்படின்னு. தென் எங்க அப்பா அம்மா எப்படின்னா, சுவாமி கிட்ட சொல்லாம, சுவாமி பர்மிஷன் இல்லாம, ஏன்னா சுவாமி போட்ட பிச்சை இதெல்லாம் எங்களுக்கு, அதனால அவருடைய கன்சென்ட், அவருடைய அக்செப்டன்ஸ் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால சுவாமி கிட்ட போய் அப்பா கேட்டாராம். இதெல்லாம் எனக்கு அப்புறமா சொல்லித்தான் தெரியும். அப்ப சுவாமி என்ன சொல்லிட்டாரா, ಯಾಕೆ எங்க கிட்ட எப்பவுமே கன்னடத்துல தான் பேசுவார், ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ, ಇದು ನಮ್ಮೊಳಗೆ ಇರೋದು, ಸ್ವಾಮಿಗೂ ಒಂದು ಡಿವೋಟಿಗೂ ಇರೋ ಸಂಬಂಧ, ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ಬೇಕಾದೇ ಇಲ್ಲ, ಅವರು ದುಡ್ಡು ಮಾಡ್ಕೋತಾರೆ அப்படின்னு மெதுவா சொல்லி நம்ம சிரிச்சாராம். அப்படின்னா they will benefit, they will get money. So I don't mean to say that it's wrong ன்னு சொல்ல வரல, பட் சுவாமி எப்பவுமே ரொம்ப ஜோக் பண்ணுவாரு. அந்த ஒன் ஆஃப் தீஸ் திங்ஸ் I thought I will share with you all. அவர்கள் துட்டு ಮಾಡ್ಕೋತಾರೆ அப்படின்னு சொன்னாராம். ஸோ தட் ரியலி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கிறது. பட் எனிவே சுவாமியோட வேலை இன்னொரு இல்லை என்னன்னா, அதே எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னோட வாயால சுவாமி கேட்கணும்னு அது ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்காரோ என்னமோ தெரியல. ஃபர்ஸ்ட் மை எக்ஸ்பீரியன்ஸஸ் ஐ ஷேர்ட் வித் வால்மீகி நகர் சமிதி. தட் வாஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. வேற யாருக்கிட்டையும் எனக்கு ஷேர் பண்ணிக்காதுன்னு. அஃப்கோர்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல்ஸா எத்தனையோ பேருக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் எல்லாரையும் உட்கார வச்சு கம்பல்சரியானு சொல்லுவேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். whether they want to listen or not, I will make it my, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ எனிவே வால்மீகி நகர் சமிதியிலிருந்து தொடங்கினதே ஒரு பெரிய ஒரு ஐ திங்க் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி எனக்கு சுவாமி காட்டிட்டாருன்னு, நீ கம் ஆன் கோ ஹெட் அப்படின்னு. அப்புறம் உடனே வந்து லக்ஷ்மி வைத்தியநாதன் வந்தார். பாருமா ரேடியோ ஸ்டைல we want to record your there's some echo going on. Okay, I'll continue. So வந்து அப்போ ரேடியோ ஸ்டைல வந்து ரெக்கார்டட் அண்ட் ஆடியோ, அப்போ வெறும் ஆடியோ வந்து. அப்புறம் வந்து ஒரு வீடியோ மாதிரியே எடுத்துள்ளாமே, கேன் யூ கம்னு மீனாட்சி சுந்தரம் சார் கூப்பிட்டாரு. அஃப்கோர்ஸ் அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் நினைச்சுன்னு நான் I went there and I completed. In fact, 5 episodes, ஆத்மார்த்த அனுபவங்கள் அந்த டைட்டில்ல 5 episodes have been brought in on YouTube. So அதனால நான் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை. பட் those of you who want to get into the detail, please do so. I'll be happy. And அப்போ வந்து இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அதிருத்ர மகாயுக்கியம் நடந்தப்போ ஐ பிலீவ் சுவாமிக்கு கொடுத்த அந்த மைக் சிஸ்டம் வந்து எனக்கு கொடுத்தாங்க பேசுறதுக்கு. ஸோ இஸ் தட் நாட் அ ஒரு பெரிய பிளெஸிங் இல்லையா? இப்போ நான் என்ன சுவாமியை கேட்டுக்கிறேன்னா, இன்னைக்கும் அந்த மைக் மூலியமா நீங்க தான் சுவாமி, நான் பேசுறது இன்னைக்கு நீங்க தான் பேசணும் என்னுடைய வாய்ஸ்ல அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சுவாமி, ப்ளீஸ் பிளெஸ் மீ டு சே வாட் எவர் ஐ வாண்ட் டு சே இன் a humble way. ஏன்னா இதெல்லாம் சுவாமி கொடுத்த நமக்கு பெரிய பெரிய ஒரு பருவத்திடம். அது நம்ம பெரிய இதுல ஒண்ணு சொல்லிக்கிறதுக்கே கிடையாது. எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ணின புண்ணியம் இட் இஸ் கேரிங் ஆன் தான் சொல்லணுமே ஒழிய, இப்போ பார்த்தா I don't see anything I have done very big to deserve all this. இதெல்லாம் ஒண்ணுமே சுவாமி கொடுத்திருக்காருன்னா எனக்கு ரியலி ஐம் அ பெட்டர் பிளெஸ்ட் சோல் தான் சொல்லணும். அண்ட்
இதுல சில ஒரு இது மிரக்கிள்ஸ் அண்ட் அனுபவங்களை ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுவாமிஸ் விசிட் டு அவர் ஹவுஸ் இன் ட்ரிவாண்ட்ரம் அண்ட் 58ல் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்பவனுக்கு வந்திருந்தாரு. வி ராமகிருஷ்ணராவ் வாஸ் த கவர்னர். அப்போ அவர் தான் சுவாமியை இன்வைட் பண்ணியிருந்தா. அப்போ ரிசப்ஷன் கமிட்டியில் எங்கள் அப்பாவை போட்டுட்டாரு. பிகாஸ் அப்பா வாஸ் அஃபிஷியல் இன் த கேரளா கவர்மெண்ட். அதனால ரிசப்ஷன் கமிட்டியில் போட்டதுனால அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அப்பா போக வேண்டி வந்தது. அப்பெல்லாம் எங்களுக்கு சுவாமியை பற்றி தெரியாது. அதனால அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமும் we could have, I mean அதெல்லாம் அனுபவிச்சிருக்கலாமா இருந்தது. இப்போ அதெல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லை. எனிவே ஐ திங்க் இருக்கிறதுல ஏதோ எங்களுக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நாங்கள் மிரக்கல்ஸ் எல்லாம் பார்த்தோம், கண்ணார பார்த்தோம், அனுபவித்தோம். அப்புறம் சுவாமியை வீட்டுக்கு வந்தாரு. ஸோ தட் வாஸ் இன் 1958. அப்போதான் கோவளம் கூட்டின்னு பண்ணாரு. கோவளம் கூட வாங்க அதே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா தினமும் ஈவினிங் ஆனால் ஹோல் ஃபேமிலி நாங்கள் காலையில எல்லாம் போகவே மாட்டோம். ஏன்னா அப்பா வாஸ் so much involved with his work is worship, dharma, shanti. இதே அவருக்கு எல்லா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், சிம்பிளிசிட்டி இதுதான் அவருக்கு. that was his way of functioning. அதனால he did not want to I mean லீவ் எடுத்து போனோன்னு அந்த மாதிரி அந்த ஒரு இது ஆவலும் வரல. அதுவும் இல்லை, சுவாமி சித்தா சங்கல்பம் தான் நான் சொல்லுவேன். அந்த பிராப்தம் கிடைக்கணுமே, அந்த டைம் கிடைக்கணுமே. எல்லாருக்கும் டக்குன்னு ஒன்றும் கிடைச்சிடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தென் சுவாமி டுக் அஸ் டு கன்னியாகுமரி. அது ஒன் ஆஃப் தி இன்டர்வியூஸ் சுவாமியே சொல்லிட்டாரு, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சுவாமியே எல்லாம் டேட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி சுவாமியே அதை சொல்லிட்டார். அப்போ ஆனால் சுவாமியை பற்றி அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு மகான்னு தெரியுமே ஒழிய வேற ஒண்ணுமே தெரியாது. சுவாமியே சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனே வந்திருக்காருன்றது தட் வாஸ் அவுட் ஆஃப் அவர் இமேஜினேஷன். அப்போ வந்து கன்னியாகுமரிக்கும் எங்களை கூட்டின்னு போனாரு. அப்போ we in fact stayed with சுவாமி. என்ன பாக்கியம். we stayed with சுவாமி and சுவாமி அங்க பண்ணின மிரக்கிள்ஸ் இதெல்லாம் எனக்கு நான் கண்ணார நான் பார்த்திருக்கேன். I was just a 12-year-old girl, but still இப்போ கூட அந்த நவரத்ன மாலை வந்தது, அந்த தேவியோட மூகுத்தி அந்த ஓஷன்ல இருந்து, இட்ஸ் அ காங்கிரிகேஷன் ஆஃப் 3 oceans தானே கன்னியாகுமரி. அந்த 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 கார்னர் முக்கில நின்றுட்டு சுவாமி எடுத்தாரு. அதை எடுத்துட்டு சுவாமி அது என்னன்னு எல்லாம் அதோடைய சிக்னிபிகன்ஸ் சொல்லி பட் he put it back into the ocean. அண்ட் அப்புறமா நிறைய மிரக்கல்ஸ் எல்லாம் நாங்கள் அங்கேயே பார்த்தோம். அதெல்லாம் நான் டீட்டெயிலாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் என்னுடைய எபிசோட்ஸில். எனி ஆஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கேளுங்க. அண்ட் தென் Swami of course came to our house in Trivandrum and then again Calicut and then again Bangalore. பட் நிறைய மிரக்கல்ஸ் அப்போ எல்லாம் நடந்திருக்கு. மிரக்கல்ஸ் இன் தி சென்ஸ் எங்கள் வீட்டுக்கு சுவாமி ட்ரிவாண்ட்ரத்தில் வந்தப்போ அஃப்கோர்ஸ் சுவாமிக்கு தெரியும் எங்கள் அப்பா எந்த மாதிரி மனுஷான்னு தெரியும். ஸோ சுவாமி வந்து நோடு நீ ತುಂಬ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நீ ஒர்க் இஸ் வர்ஷிப் இதுதான் எல்லாம் கன்னடத்தில். நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சத்யா தர்மா இதுதான் நீ சொல்லுவேன். ஸோ ஆனா வந்து கஷ்டங்கள் வரலாம் அந்த ஒரு இண்டிகேஷன் அவர் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து அப்பாவுக்கு என்ன கஷ்டம் வர போறது, ஐ எம் சச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன், என்னுடைய மேல் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வரப்போறது, அந்த ஒரு அகம்பாவம் மனசுலயே அப்படின்னு. ஆனா என்ன சொன்னார்னா, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொன்னார். சரி ஏதோ சொல்றாரோ என்னமோ, அப்படி அது ஒரு பெரிய ஒரு மெசேஜா நாங்க அப்போ அம்மா அப்பா எடுத்துக்கேன். Then of course it happened really. Calicut-ல தான் the worst thing happened in Calicut. and அந்த சரணாகதி சுவாமிக்கு தெரியும், அது எப்போ அதை கூப்பிட்டுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். மேபி அந்த டைம் வந்திருக்கையோ. அப்போ ட்ரிவாண்டத்துல எங்க வீட்டுக்கு வந்தப்போ சொன்னாரு, கன்னடத்துல இதுவும் எகேன் கன்னடத்துல தானே எல்லாம் பேசுறாரு. ஸோ நீனும் புட்டப்பர்த்திக்கே வரல, வந்துரே விடல அப்படின்னா நீ புட்டப்பர்த்திக்கு வரமாட்டேன், அப்படியெல்லாம் வந்துட மாட்டேன்.
ஆனா வந்தா நீ விடவே மாட்டே. ஸோ தேட் வாஸ் அ பிக் மெசேஜ். ஆனா அப்போ அது மெசேஜா தெரியல. இட் வாஸ் ஜஸ்ட் an ordinary ஸ்டேட்மெண்ட். சுவாமி என்ன சொல்றாரு, பிகாஸ் மை ஃபாதர் ஆக்சுவலி எங்களுக்கு குலதெய்வம்னா வெங்கடாச்சலபதி தான். ஸோ எவ்ரி இயர் அவ திருப்பதிக்கு தான் போவா, பழனிக்கு போவா, இந்த மாதிரி தான். ஸோ புட்டபர்த்திக்கு போவோம், சுவாமி கிட்டேயே இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு எல்லாம் ஐ டோன்ட் திங்க் மை பேரண்ட்ஸ் would have ever imagined also. எனிவே அது அது அப்புறமா அப்கோர்ஸ் கேலிக்கட்ல நிறைய இருக்கு. அப்பா கஷ்டம் வந்து அப்போ சுவாமியே வந்து ஊட்டியிலேருந்து சுவாமி had come to ஊட்டி. அங்க வந்து சுவாமி மேட் somebody speak to my father and வந்து சொன்னாரு, நான் வரேன், நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன்னு அவரே சுவாமியே சொல்ல வச்சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து எனக்கு நீ வெயிட் பண்ணு அப்படின்னு. ஸோ மை பிரதர் வாஸ் ஆல்சோ தேர். ஸோ போத் மை ஃபாதர் அண்ட் பிரதர் அப்போ நான் அங்கே இல்லை, திருவனந்தபுரத்துல இருந்தப்போ நான் இருந்தேன். பட் லேட்டர் when சுவாமி கேலிக்கட் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் அங்கே இல்லை. நான் எனக்கு கல்யாணம் ஆகி நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ கூட பாருங்க, எனக்கு அந்த பிராப்தம் இல்லை. நான் ஓடி போயிருப்பேன். கேலிக்கட் ஆஃப்டர் ஆல் இஸ் நாட் வெரி ஃபார் அவே பிளேஸ், ஜஸ்ட் ஓவர் நைட் ஜேர்னி ஃப்ரம் சென்னை. பட் ஸ்டில் எனக்கு அந்த பிராப்தம் இருக்கல. அப்போ எனக்கும் சுவாமி கொடுக்கல, அதுதான், அவ்வளவுதான். தட்ஸ் பாட்டம் லைன். அப்போ வந்து சுவாமியே வீட்டுக்கு வந்து அங்க ஒரு பெரிய மிரக்கல். எல்லாமே அங்க நாதஸ்வரம் என்ன, சுவாமியை வரவழைக்கிறதுக்கு எல்லாரும் வந்திருக்கா, நிறைய பேர் வந்திருக்கா. 400-500 people have assembled. எல்லா ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் என்ன எல்லாம், everybody is taking responsibilities and they are all doing everything on their own. அதெல்லாம் ஒரு பெரிய மிரக்கல். அப்புறம் நாங்க வந்து அம்மா அப்பா வந்து அந்த வீட்டுல we had no big ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் குக் ஃபார் எவ்ரிபடி. ஒரு 400-500 பீப்புளுக்கு எல்லாம் குக் பண்ற இதே இல்லை, வெசல்ஸே கிடையாது. மேக்சிமம் ஒரு 100 பீப்புளுக்கு பண்ணியிருப்பாடோ நம்ம. பட் ஐ வாஸ் டோல்ட் தட் லேட்டர் ஆன் யாரை கேட்டாலும் நாங்க பிரசாதம் எடுத்துனோமே, நாங்க எடுத்துனோமே எல்லாரும் சொன்னா. எங்க கணக்கு பிரகாரம் about 400-500 people would have taken Swami's prasadam that day, because பஜன் எல்லாம் கழிஞ்சு அவ போறதுக்கு வீட்டுக்கு போறதுக்கு. and it was the campus, Calicut campus, that was about 20 kilometers away. அங்க எந்த ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது, எந்த ஹோட்டலும் கிடையாது, யாரும் எங்கும் போய் சாப்பிடவும் முடியாது. மத்தியானம் அதுவும் சுவாமியே சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துடும் அப்படின்னு. என்ன பிரசாதம் கொடுக்கறது? சுவாமியா வந்து கிச்சன்ல எல்லா வெசல்ஸ் எல்லாம் திறந்து பார்த்து எல்லாம் பண்ணி அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஓ சுவாமிய பண்ணியாச்சு, வேண்டியதை பண்ணியாச்சு, he will take care. நம்ம யார் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறதுன்னு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து. தென் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஃபர்ஸ்ட். ஏன்னா எங்க ஃபேமிலிக்கு மை ஹஸ்பண்ட், மை சன் அண்ட் மை டாட்டர், எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னா இட்ஸ் ஒன்லி த்ரூ மை பேரண்ட்ஸ். அதனால அவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சோ அதுல பாட்டை எங்களுக்கு ஒரு ஷேர். அதனால ஐ வுட் லைக் டு ஷேர் their experiences first and then go to my experiences. My parents first interview Swami கூப்பிட்டாரு பர்த்தியில. That was I think in 60s. அப்போ அம்மாக்கு ஒரு மனசுலயே ஒரு சஞ்சலம், வெங்கடாச்சலபதி தானே நம்ம குல தெய்வம், நம்ம இங்க வந்திருக்குமே அப்படின்னு மனசுலயே ஒரு சஞ்சலம். Okay, he sent both of them, my father. We were not. I was in Chennai. So அப்போ வந்து no, I was not in Chennai. Anyway, I had not gone. 65 தான் வந்தேன். So then அப்போ Swami, as they were entering the interview room, there are 2 rooms actually. ஒரு பெரிய ரூம், அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரூம். How Swami அந்த இன்டர்வியூ எல்லாம் அங்கே கண்டக்ட். அப்போ வந்து அம்மாக்கு அந்த சஞ்சலம், எங்கே வந்திருக்கேன், சரியா தப்பா அந்த மாதிரி மனசுலயே. அப்போ உடனே இப்படி கண்ணை திறந்து இப்படி மேலே பார்த்தா வெங்கடாச்சலபதி போட்டோ. அது ஆக்சுவலா அப்புறமா அம்மா சொல்லியிருக்கா, எத்தனையோ தடவை அம்மா அப்பாக்கு எங்களுக்கு எல்லாம் சுவாமி இன்டர்வியூ கொடுத்தாரு, ஒரு கூட அந்த போட்டோ பார்க்கல. இட் வாஸ் டெஃபினெட்லி தேர். அது பிரம்மா கிடையாது, இட் வாஸ் தேர். அப்புறமா கிடைக்கல. ஸோ அன்னைக்கு என்ன, அம்மாக்கு காட்டணும், நான் தான் வெங்கடாச்சலபதி அப்படின்னு காட்டணும். அதுக்கோசரம் தான் அந்த போட்டோ அங்க கண்ணில விழ வச்சாரோ என்னமோ.
செகண்ட்லி அம்மா மனசுலயே त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜெகத்பதே அப்படின்னு மனசுலே சொல்லிட்டார. ஏன்னா அங்க லவுடா எல்லாம் சொல்லக்கூடாது, சைலன்ஸ் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பட் சுவாமி என்ன பண்ணிட்டாரா உடனே, அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா லவுடா சொன்னார். அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா. அப்படி என்ன அப்போ அப்பா அம்மா அம்மா நினைச்சுட்டானா, ஓ ஏதோ இந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்றாரு, திஸ் இஸ் ஆல். அந்த இமேஜினேஷன் அப்படிதான் போச்சு. ஓ நான் ஏதோ விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால இந்த ஒரு அந்த ஒரு லாஸ்ட் சென்டென்ஸ் சுவாமி இஸ் ஃபில்லிங் அப் த கேப்னு நினைச்சிட்டோம். பட் ஆக்சுவலி என்ன சுவாமி கன்வே பண்றாரு, நீ எப்போ உன்னுடைய எல்லாத்தையும் விட்டு நீ சரண்டர் பண்றியோ அப்பதானே உன்னை கைப்பிடிப்பேன். அந்த டைம்ல தான் நான் வருவேன். இஃப் யூ டேக் ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் மீ ஐ வில் டேக் 10. அந்த ஒன்னை எடுக்க தெரியணும். திரௌபதி சுவாமி எப்போ திரௌபதியை காப்பாத்தினாரு, இந்த 2 கையும் மேல தூக்கி கிருஷ்ணான்னு கூப்பிட்டப்ப தான் சுவாமி கிருஷ்ணா வந்தாராம். அதே மாதிரி சுவாமி வாஸ் கன்வேயிங் டு அஸ், நீ எல்லாம் நீயே பண்ணுவேன்னு எப்போ மனசுல நம்மளுக்கு வருமோ அது வரைக்கும் நீயே பண்ண விட்டுட்டு இருப்பாங்க. பட் when it actually happens and you are left with no other, வேற எந்த கதியும் இல்லை, நீதான் கையை எடுத்துட்டு அந்த சுவாமி பாபான்னு கூப்பிட்டா அந்த நிமிஷம் வருவாரு, நம்ம பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை, திருட நம்பிக்கை அது நமக்கு வரணும், கண்டிப்பா வரணும். அதுவும் சுவாமி கொடுக்கணும். அது எத்தனையோ தடவை சுவாமி எனக்கு மனசாந்தி கொடுங்கன்னு சுவாமி எத்தனையோ பேர் கேட்டு இருக்காங்க. சுவாமி என்ன சொல்லுவாரு, அது தந்துக்கோபேக்கோ, சாந்திங்கிறது நீங்க வர வச்சுக்கணும், நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஐ திங்க் இந்த அந்த நம்பிக்கை இதெல்லாம் அவர் தான் கொடுக்கணும். அதுக்கு நமக்கும் அந்த ஒரு டைம், காலம், ஒரு பிராப்தம், பூர்வ புண்ணியம் எல்லாம் நமக்கு சேர்ந்து வரணும். எனிவே அப்புறம் சுவாமி, அஃப்கோர்ஸ் மை ஃபாதர் left Calicut with very high honors. யாருமே சுவாமி சொன்ன மாதிரி நான் இருப்பேன், நீ ரொம்ப சந்தோஷமா நீ இந்த ஸ்டேட் விட்டு நீ போவே. எப்போ எப்போ சுவாமி கிட்ட போனாலும் இன்னும் ரிசைன் பண்ணாது. அப்போ கேட்பாராம், எனக்கு ரிசைன் பண்ணிடணும்னு தோணுது சுவாமி, எப்போ எனக்கு ரிசைன் பண்ணலாம் சுவாமி, நான் பண்ணிட்டுமான்னு கேட்டா சுவாமி சொல்லுவாரா, நோ பண்ணாத, அதுக்கு டைம் வரும், நான் சொல்றேன் அப்படின்னு. அந்த டைம்ல கடைசியில it was no longer possible to continue there. அப்போ சுவாமி கிட்டே எல்லாத்துக்கும் சுவாமி கிட்டே ஓடி போவா அப்பா அம்மா. அண்ட் அப்பெல்லாம் எங்களுக்கு அந்த பிராப்தம், சுவாமி உடனே பேசுவாரு, கூப்பிடுவாரு, பேசுவாரு, என்ன சொல்லணும். ஆனா சுவாமி சொன்னதை நம்ம பண்றதுக்கும் தயாரா இருக்கணும். நம்ம ஏதோ சுவாமி கிட்ட கேட்கறது ஒண்ணு, நம்ம பண்றது ஒண்ணுன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் அப்போ போய் கேட்டப்போ கூட இல்லை, இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். அதனால he came back and he was given he was of course Bangalore shift பண்ணிட்டா. அப்போ சுவாமியே டாக்டர் கோகாக், he was the vice chancellor of the university, Bangalore University. அப்போ சுவாமியே டாக்டர் கோகாக் பேசி அப்பாவுக்கு விஸ்வேஸ்வரய்யா இன்ஜினியரிங் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரொஃபஸரா போஸ்டிங் கொடுக்க வச்சு அனுகிரகம், தர்சனம், சம்பாஷணம், பாத நமஸ்காரம், பாத சேவனம் எல்லாமே கொடுத்திருக்காரு. அண்ட் ஃபாதர் வாஸ் அஃப்கோர்ஸ் முதல்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் மைசூர்ல இருந்தா டு பிகின் வித். அப்போ அப்பா வாஸ் தி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அங்க. தென் அஃப்கோர்ஸ் when they moved out to Bangalore, he was made the state president of Karnataka state. And அம்மா ஸ்டேட் சேவாதல் கன்வீனரா சுவாமி சர்வ் பண்ற ஒரு பாகியம் கொடுத்தாரு. ஸோ தட் வாஸ் a great blessing to our entire family. ஏன்னா அந்த பூ மாலையோட அந்த நாளுக்கும் கிடைக்கிறது பாக்கியம்னு சொல்லுவாரு, அதே மாதிரி எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் மை ஃபேமிலி, I should say myself, my husband, my children, எங்களுக்கு தான் மோஸ்டா கிடைச்சிருக்குன்னா அது நாங்க தான் வச்சுக்கணும். ஏன்னா மை பிரதர் அஃப்கோர்ஸ் டு an extent அவ ஃபேமிலியிலும் பெரிய மிரக்கிள்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் மை சிஸ்டர்
ரொம்ப சொல்ல முடியாது. ஷீ இஸ் அ வெரி நைஸ் woman, very sweet, very humble, very nice person, but she has always been in USA. அதனால she did not have much of an opportunity with Swami. And அப்புறமா வந்து சுவாமி காயத்ரி உபதேசம் பண்ண சுவாமிஜியை கூப்பிட்டு சொன்னாராம், நீ காயத்ரி சொல்றதெல்லாம் நீ விட்டுட்டு இருக்க, நீ வா, நீ மேல கூப்பிட்டுன்னு போய், சுவாமி எப்பவுமே மேல கூப்பிட்டுன்னு போவாராம். சுவாமியுடைய அந்த பர்சனல் ரூமுக்கு அழைச்சின்னு போய் சுவாமி காயத்ரி உபதேசம் பண்ணி நீ தினம் சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சாராம். தென் செகண்ட்லி பாத சேவனம் அப்படின்னா there is a special way of touching Swami's feet. அது ஒரு சின்ன ஒரு மசாஜ் மாதிரி ஒரு செலக்டட் பீப்புள் சுவாமியே அந்த ஒரு அனுகிரகம் கொடுத்திருந்தாரோ என்னமோ. அண்ட் மை ஃபாதர் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெரி லக்கி பர்சன்ஸ். அந்த சாக்ஷாத் சுவாமியோட காலை தொட்டு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். நமக்கு பாத நமஸ்காரம் கிடைச்சாலே எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுல இந்த பாத சேவனம் அது கிடைச்சது. ஐயோ ரியலி அப்பா அம்மா நிஜமாவே புண்ணியம் பண்ணி தான் பிறந்திருக்கா. ஐம் ஷுவர், ஐ ஹேவ் நோ டவுட்ஸ் இன் மை மைண்ட். அப்புறம் வந்து சுவாமியே சொல்லிட்டார, நீ பாரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆயிட்டு இருக்க, நிறைய உனக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், உன்னுடைய ஒய்ஃபுக்கும் அவ்வளவுதான் நிறைய சேவாதல், அதுவும் எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கு முன்னாடியும் தெல் பி மீட்டிங்ஸ். அதனால அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இருக்க வேண்டியிருக்கும். அதனால உனக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணிடுறேன்னு சொல்லி எங்களுக்கு வெஸ்ட் பிரசாந்தியில ரூம் அலாட் பண்ணினா. அப்புறம் இது வரைக்கும் அது நான் கோ அலாட்டியாவே இருக்கேன். ஸோ whenever I go there எனக்கும் அங்க இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். தென் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வியூஸ் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எங்களை அம்மா அப்பாவோ எங்களையோ பார்த்தா என்ன சமாச்சாரம், ஏன் சமாச்சாரம் அப்படின்னு தான் சுவாமி தொடங்குவார். அம்மா கொஞ்சம் சுவாமி கிட்ட கொஞ்சம் தைரியமா பேசுவார். அதுவும் அவருக்கு கொடுத்தாரு அந்த தைரியத்தையும். ஸோ சுவாமி வுட் போஸ்ட் அம்மா வந்து சுவாமியை கேட்பாரு. அந்த லிபர்ட்டியை சுவாமியை கொடுத்துருக்காரு. சுவாமி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் ஒரு சின்னதா கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிடுறேன். தட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிரக்கிள். சுவாமி நீங்க எல்லாம் இத்தனை மெட்டீரியலைஸ் பண்றீங்க, மிரக்கிள்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறோமே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு. அப்போ சுவாமி சொன்னாராம், this is like giving a candy to a small child, or some materializing some lockets, rings, watches, இதெல்லாம் எத்தனையோ பேருக்கு கிடைச்சிருக்கு, எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. And visiting cards, they are like visiting cards. சுவாமி கிட்ட வர்றதுக்கு தேர் ஆல் ஒரு வழிகாட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது பார்த்தா நமக்கு உடனே சுவாமியை நினைக்க தோணும், சர்வீஸ் பண்ண தோணும். அந்த மாதிரி மேபி சுவாமி ஹேட் இஸ் ஓன் வேஸ் ஆஃப் டிராயிங் பீப்புள். அது நம்ம மனுஷனுக்கு நினைச்சுட்டா, ஐயோ இது அவளுக்கு மட்டும் கொடுத்தாலே இவன் எனக்கு கொடுக்கலையே. நோ தட்ஸ் நாட் திங். எல்லாருக்கும் சுவாமியை பார்க்குற பாக்கியம் அந்த சுவாமியை தெரிய வந்ததே அதே ஒரு பெரிய பிளெஸிங்கா நம்ம வச்சுக்கணும். So anyway, Swami's explanation was this one. And at this point of time I want to tell you, ADC Chandrasekhar Nayarku Kanyakumariயில் this happened. We were all walking on the sand dunes மேல வாக்கிங் பண்ணோம். அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒருக்க அங்க உட்கார்ந்து சுவாமி இப்படி மண்ணெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுல இருந்து he took out a ring. And அப்ப சுவாமி ADC Chandrasekhar Nayar was ADC to the governor of Kerala. So அவரை பார்த்து சந்திரசேகர் நாயர் இது ஏமி அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் வந்து சுவாமி சிருஷ்டி அப்படின்னு சொல்லினார். சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்போ வந்து சுவாமி சொன்னார், சிருஷ்டி காது சங்கல்பம். தட் மீன்ஸ் சுவாமி என்ன சங்கல்பம் பண்றாரோ அதுதான். எத்தனையோ பேர் சிருஷ்டி பண்ணி கொடுக்குறவா நிறைய பேர் இருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தோஸ் டீடைல்ஸ். எனிவே அதனால என்ன ஆகும், நமக்கு எனக்கு கேன்சர் ஆனப்போ எனக்கு சுவாமி விபூதி சிருஷ்டி பண்ணி கொடுத்தாரு. இட் கேன்சல் மை கேன்சர். அந்த பெரிய ஒரு டியூமர் இல்லாம ஆயிப்போச்சு. ஸோ வாட், வெறும் விபூதி இல்லை அது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சுவாமி கொடுத்தாரு. செகண்ட்லி அம்மா நெக்ஸ்ட் another ஆப்பர்ச்சுனிட்டி. அம்மா வந்து பாஸ்ட் கர்மாவை பத்தி கேட்டாலாம். என்ன சுவாமி, நமக்கு எத்தனையோ நம்ம அனுபவிக்கிறோம், பிசிக்கலா, மென்டலா, பினான்சியலா, எத்தனையோ நம்ம அனுபவிக்கிறோம். எல்லாம் எதுக்கு சுவாமி? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜென்மத்துல தெரிஞ்சு ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டமும் கொடுக்கலையே, மனசா வாச்சா ஒண்ணும் பண்ணலையே சுவாமி, ஏன் இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு கேட்டதுக்கு சுவாமி சொன்னாரா, பாரு
நான் உன்னுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் எனக்கு தெரியும் எப்போ என்ன கொடுக்கணும்னு. ஸோ உனக்கு தெரியாது. ஸோ நாம் என்ன நினச்சிக்கணும், நம்ம கஷ்டமோ சுத்தமோ எல்லாம் ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த இது சுவாமி நமக்கு திருடமான நம்பிக்கை வரணும். அண்ட் இட் இஸ் லைக் இது ஒன்று சொன்னா, இது ஒரு சீடு, ஒரு சின்ன ஒரு சீடு நட்டுனா இட் வில் டேக் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு க்ரோ அண்ட் பிகம் பிக். அதே மாதிரி நீ பண்ணின கர்மாவும் சரி, அது உடனே உனக்கு அதுல பலன் கிடைக்காது. ஸோ அதுக்கு எத்தனை டைம் ஆகுமோ அது எடுத்து கண்டிப்பா இட் வில் டேக் இட்ஸ் டைம் அப்படின்னு சொன்னாராம். தென் குட் ஆர் பேட் அஃப்கோர்ஸ் யூ மஸ்ட் டேக் இட் வெரி இதில் எடுத்துக்கணும், ஒரே மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் அது அந்த ஸ்ட்ரென்த்தும் அவரே சுவாமி கொடுப்பாரு. சில தடவை அதே நமக்கு அனுபவிக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் அவரே கொடுப்பாரு. அண்ட் சில தடவை கேன்சலும் பண்ற இதுவும் அந்த சக்தியும் சுவாமிக்கு தான் இருக்கு. அந்த ஒரு ஃபெய்த்து, ட்ரஸ்ட், சரண்டர் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். அண்ட் அந்த ஒரு சரண்டர் நம்ம எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா, சரண்டர் ஒரு பெரிய ஒரு சின்ன விஷயமே கிடையாது. சுவாமி மேல கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சாச்சுன்னா அதுதான் வச்சுக்கிறேமே ஒழிய வேற நம்மளால ஏதோ பண்ண முடியும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். எனிவே, whether good or bad happenings in our lives should be taken for ultimate benefit தான் நம்ம வச்சுக்கணும். And I'm running through, I think I'm running short. அதனால அப்புறம் another incident was ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அம்மா அப்பாவுக்கு. தட் வாஸ் நியர் சிக்பல்லாப்பூர். சுவாமி இதை தர்ஷனம் எல்லாம் முடிச்சுட்டு இன்னொன்னு சொல்ல சுவாமி ஒரு தமாஷா சொல்லுவார். எப்போ இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, நீ எல்லா மீட்டிங்ஸ் எல்லாம் நீ பிக்ஸ் பண்ணிட்டு இங்க வருவ, ஒரு ஓடுற காலிலேயே வருவே அப்படின்னு தமாஷா சொல்லுவாராம். ஸோ ஹீ நோஸ். அதனால சுவாமி எப்பவுமே அம்மா அப்பாவை ரொம்ப நான் காக்க வச்சதே எனக்கு ஞாபகம் இல்லை. எப்பவுமே போனா இப்போ நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் சுவாமி அம்மா அப்பாவை கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஸோ தட் ஐ வாண்ட் டு ஷேர். அண்ட் இது இந்த கார் ஆக்சிடென்ட்லேயும் அவ்வளோதான். சிக்பல்லாப்பூர் கிட்ட கார் அப்பா டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் மழை வந்துட்டு இருக்கு. சடனாக கார் ஸ்கிட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஜஸ்ட் கோயிங் ஆன் 2 wheels one side. எப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சின்ன பிரிட்ஜு போய் முட்டி இட் வாஸ் ஒரு 2 வீலு அந்த பக்கம் வெளியில இருக்கு. கீழே பார்த்தா பெரிய பள்ளம். அதுல இப்போ மழை நிறைஞ்சு தண்ணி எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ anything could have happened. They could have just fallen off that bridge. என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஆர் போய் எதுக்காவது போய் டேஷ் ஆகி both two of them could have even lost their lives. அப்போ அந்த இதான உடனே யாரோ பின்னாடியே வந்தா மாதிரியா அவர் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஐசிங் போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சிக்பல்லாப்பூர்ல ஒரு சின்ன கேஸ் ஸ்டேஷன் அங்க போய் அவளை கம்ஃபர்டபுளா உட்கார வச்சு அங்கே இருக்கிறவளுக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பயந்து போயிருக்கா, புத்தப்பட்டியில இருந்து வந்திருக்கா, ப்ளீஸ் கிவ் தேம் சம் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் கொடுங்கோ. கொடுத்துட்டு அது வேற கொஞ்சம் பைசா வேற அம்மா அப்பா கையில கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் உங்க பேர் என்னன்னு அம்மா, அப்ப தஸ்தகீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் எங்களுக்கு தெரியும். But actually then after that I came to know somebody, I think it was Sumitra who gave me the meaning for that. That is அப்படின்னா சேவியர், முன்ன காப்பாற்ற வந்திருக்கிறவர், அந்த மாதிரி I think that is the meaning of Dastagir. And another next இதுல அம்மா அப்பா was the state president தானே. அதனால அப்போ ஒரு 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 சந்தர்ப்பத்துல எங்க சித்தப்பா கூப்பிட்டுருக்காரு, நீ வா என் கூட திருப்பதிக்கு வா, நம்ம போயிட்டு வரலாம். அப்போ அந்த காலத்துல அம்மா அப்பா was also getting old, so to get to Tirupati was not all that easy. அதனால சரி நான் போயிட்டு வரலாமான்னு ஒரு மனசுல ஒரு நான் சுவாமிய கேட்காம ஒன்றும் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டான். ஸோ அப்பா போய் கேட்டாராம், சுவாமி நான் திருப்பதிக்கு போயிட்டு வரலாமா, எங்க பிரதர் கூப்பிட்டான். தாராளமா போயிட்டு வாயே, அதுக்கு என்ன தாராளமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு
குலதெய்வமாச்சே, அது வேற. குலதெய்வமாச்சே, குலதெய்வம் ಹೋಗ್ಬಿಟ್ವಾ அப்படின்னு சொல்லிட்டு சரி சுவாமி பர்மிஷன் கொடுத்தாச்சு அப்படின்னு சந்தோஷத்துல கிளம்பி போயாச்சு. இங்க என்ன இருக்கு வைத்தில சுவாமி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப ஐ மீன் க்ளோஸ் பர்சன்ஸ் அது பிராப்தம் இருக்கிறவா அவளை கூப்பிட்டு he has gone to நாகரஹொளை. That's a game sanctuary. Animals எல்லாம் பண்டிப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் மாதிரி பக்கத்துலயே இருக்கு. That's called நாகரஹொளை. அங்க அழிச்சுன்னு போயிட்டு இருக்காரு. அண்ட் ஹி ஹஸ் ஐயோ அவளுக்கெல்லாம் அத்தனை சந்தோஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாபஸ் வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பாவும் திரும்பி வைட்ஃபீல்ட். அப்போ அப்பா ஃபெல்ட் சோ அன்ஹாப்பி. அம்மா அப்பாவுக்கு அப்படி ஒரு மனசுல ஒரு இதாயிடுது, அன்ஹாப்பினஸ். ஐயோ நம்ம எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எங்களுக்கு கிடைச்சிட்டு கிடைக்கலையே அப்படின்னு. அப்போ அப்பா கேட்டாரா ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಸಿಕ್ಲಿಲ್ವ ಸ್ವಾಮಿ, ನಾ ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ನಲ್ಲ ಸ್ವಾಮಿ. அப்ப ಸ್ವಾಮಿ என்ன சொன்னாரா, ನೋಡು ಒಂದು ಕಾಲ್ ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲ್ ಅಲ್ಲಿ ಆಗಲ್ಲ. அப்படின்னா நீ ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கேன்னு வச்சுக்கிட்டா முடியாது. நீ சுவாமின்னு நினைச்சுட்டாச்சு. ஆள்கள் அந்த அந்த ஃபார்முல நீ எல்லா தெய்வத்தையும் நீ பார்த்தாச்சு. அப்படியே இருக்குச்சே. பட் சுவாமி will not openly say நீ போகாதேன்னு சொல்ல மாட்டார். That decision must come from you. So it is like ஒரு ஒரு நம்ம தண்ணி கிடைக்கிறதுக்கோசம் ஒரு வெள்ளை நம்ம தோண்ட தொடங்குறோம், ஒரு கிணறு தோண்ட தொடங்குறோம்னு வச்சுக்கோங்க. அங்க தண்ணி வரல இங்க தண்ணி வரலன்னு அங்கங்க குழி பண்ணிட்டே இருந்தா I'm sure we are never going to get water. பட் அதே திருட நம்பிக்கையில இருந்து ஒரே இடத்துல I'm sure டிக் பண்ணினா கண்டிப்பா தண்ணி வரும். அதே மாதிரி தான் இதுவும். அந்த நம்பிக்கைங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் தட் டசன்ட் மீன் தட் நம்ம எந்த சுவாமி கிட்டையும் போக்காடுறது வேற கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு கிடையாது. சுவாமி meant that when you have in a responsible position உனக்கு கொடுத்திருக்கேன், நீ என்ன சுவாமின்னு நீ அக்செப்ட் பண்ணிட்டாச்சு, நீதான் அந்த இதையும் பண்ணிட்டேன். You asked me and I said I gave you permission. That decision should have come from youங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாரு. அப்புறம் நெக்ஸ்ட் there was severe drought in Dharwad, Belgaum, Gulbarga and the districts எல்லாம். அம்மா அப்பா used to tour the entire state. எத்தனை டூர் பண்ணியிருக்கான்னா அப்படி டூர் பண்ணுவா. எங்கேயும் ஹோட்டல்ல தங்க மாட்டா. ஐ மீன் ஹோட்டல்ல தங்குவா. he would never go and stay with anybody. என்ன சுவாமி சொல்லி அனுப்பியிருந்தாங்க. என்ன போய் வடை பாயசம் எல்லாம் சாப்பிட்டு வரியா அப்படின்னு எல்லாம் கேட்பாராம். அது அந்த மனசுல இருந்தது. ஒருத்தர் வீட்டுக்கும் போய் அந்த இதே இருக்கக்கூடாதுன்னு we would always stay in the hotel. அப்படி போய் எல்லா இடத்துக்கும் எத்தனையோ தடவை ரிமோட் வில்லேஜஸ்க்கு எல்லாம் போனோம், அங்க விசிட் பண்ணணும். அங்க மாட்டு வண்டியில எல்லாம் பீப்புள் தேர் அந்த மாதிரி ஒரு பாக்கியமும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒருக்கா அந்த சிவியர் ட்ரவுட்ல சுவாமியை கூப்பிட்டு இன்னோடு இங்க எல்லாம் போய் பர்சனலா நீயே போயிட்டு அங்க இந்த ஃபுட் பேக்கெட்ஸ் ஐ மீன் எல்லாம் ரைஸ் தால் அதுக்கு வேண்டிய சாமான எல்லாமே போ, அதெல்லாம் நீ பர்சனலா நின்று எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வா. ஏன்னா யாரையும் நம்ப முடியாது. அந்த லோக்கல் பீப்புளுக்கு எல்லாம் போயிருந்தா அவெல்லாம் தேர் ஆல் பார்ட்டி பீப்புள். அவெல்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அது யாருக்கு போய் சேரணுமோ அது சேர முடியாம போகலாம். அதனால நீயே போய் பர்சனலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வான்னு சொல்லி சுவாமியை அனுப்பினார். சரி சுவாமி சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி போயாச்சு. போனா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சுவாமி கிட்ட வந்தாச்சு. புட்டபர்த்திக்கு வந்து எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணுமே, எல்லாம் பண்றதுக்குன்னு வந்தாச்சு. சுவாமி இஸ் நாட் ஈவன் ஸ்பீக்கிங் டு தெம். அம்மா அப்பா கிட்ட அம்மா ஆஃப்கோர்ஸ் she had no immediate access to him. அம்மா வெளியில லேடிஸ் கூட தானே உட்காரணும். And அப்பா ஆஃப்கோர்ஸ் he would sit in the veranda. So சுவாமி would come and speak to him. ஆனா இந்த வாட்டி சுவாமி பக்கத்து கூட வரல, பேசல, ஒண்ணுமே இல்லை. சார் பண்றீங்க என்ன சுவாமிக்கு என்ன கோவம் வந்திருக்கா என்னன்னு ஒரு அப்படியே ஐ திங்க் ஒரு வாரமே போச்சோம். They were really getting worried. ஏன் சுவாமி கூப்பிட மாட்டாரு, ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு, we have done our best. இங்க நம்ம இதுக்கு தோணுன மாதிரி இன்டெலிஜென்ஸ் கொண்ட மாதிரி என்ன பண்ணிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு எல்லாம் தோணி அப்போ வந்து அவ வந்து எப்பவுமே ரூம்ல வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ண. ஸோ வந்து அந்த டிஸ்கஷன்ல அம்மா சொன்னாரா, என்னது இது உப்பி மேல பிரம்மாஸ்திரமா பண்ணிட்டு இருக்காரு இவரு அப்படின்னு தமாசா அம்மா சொல்லியிருக்கா.
சுவாமி கேட்டாருன்னா இதே சொல்லு. குப்பி மேல பிரம்மாஸ்திரம்னா ஒரு சின்ன ஒரு பறவை. இட்ஸ் லைக் ஒரு 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 ஸ்பேரோ. அது குப்பின்னா அதுதான் ஒரு சின்ன ஸ்பேரோ. ஐ திங்க் ஸ்பேரோ இஸ் த ஸ்மாலஸ்ட் பேர்ட் ஐ கேன் இமேஜின். அதே சாவடிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோ பிரம்மாஸ்திரமா வேணும்? வேண்டாமே. ஒரு நிமிஷத்துல அதை புசித்து போட்டுள்ளு. ஸோ அது கோபமும் பட வேண்டாம், ஒண்ணுமே பட வேண்டாம். ஆனா சுவாமி இந்த மாதிரி பண்ணினாரேன்னு சொல்லி மனசுல இது பண்ணிட்டு, அப்பா அம்மா சொன்னாரா, நீ போய் உட்கார்ந்து சுவாமி கிட்டக்க வந்தா உப்பி மேல பிரம்மாஸ்திரம் நீ கன்னடத்துல சொல்லு அப்படின்னு. அப்பா சுவாமி வந்த உடனே அப்பா கொஞ்சம் கேட்கற மாதிரியே சொல்லிட்டாரா, குப்பி மேல பிரம்மாஸ்திரம் அர்த்தா இதுரா சுவாமி. இந்த பிரம்மாஸ்திரத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன குப்பி மேல பிரயோகம் பண்றியா? ஏன்னா என்டிஎல் கோட்லா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன பொட்டாட்டி சொல்லி கொடுத்தாளா உனக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டாராம். ஸோ தட் வாஸ் another வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். அப்புறம் நெக்ஸ்ட் இதுல சுவாமி பர்த்டே செலிப்ரேஷன் 75 பர்த்டே. அப்போ எனக்கு ஐ மீன் கன்ஃபைன்மெண்ட் என்னுடைய டாட்டர் அந்த டைம்ல பிறக்கிற டைம். ஸோ அம்மாவுக்கு ஸ்பெஷலி ஐயோ சுவாமி பர்த்டே போது நம்ம அங்கே இருக்க முடியலையேன்னு ரொம்ப மனசுல வருத்தம். அப்போ அவருக்கு சுவாமி அதுக்கு முன்னாடி கூப்பிட்டப்போ சுவாமி சொன்னாரா, பாரு நீ இப்போ அம்மாவா இருக்க, இந்த இதுல ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, ஆக்ட் பண்றதுக்கு வந்தாச்சு. இப்போ நான் ஆக்ட் பண்ண மாட்டேன், நான் எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதுதான் பண்ணுவேன்னு பண்ண முடியாது. ஸோ யூ ஆர் நவ் a mother. She needs your help at this moment. ஸோ நீ அங்க போ, நீ அவளுக்கு வேண்டியதை பண்ணு அப்படின்னு சொல்லி சுவாமி அங்க அனுப்பி வச்சாராம். ஸோ தட் இஸ் டியூட்டி கான்சியஸ்னஸ். சுவாமி கூடவே அதுக்கோசரம் அதே ஃபேமிலினே உட்கார்ந்துடாதே. பட் யாரு அந்த டைமுக்கு நீ என்ன உன்னுடைய as a father, mother, daughter, as a child என்ன நீ பண்ணணுமோ அதை பண்ணணுங்கிறத he very clearly put it across. அது ஒண்ணு. அப்புறம் ராஜமன்றி கான்ஃபரன்ஸ், அது ஒரு பெரிய ஒரு இவெண்ட். அதுக்கு அம்மா அப்பா தேவர் எக்ஸ்பெக்டிங் இன்விடேஷன் ஃப்ரம். சாதாரணமா இந்த மாதிரி ஒரு இவெண்ட் எல்லாம் வருமா ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு, இந்த ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர்ஸ்க்கு, அது வரவே இல்லை. அப்போ அம்மா அப்பா புத்தகத்துக்கு முன்னாடி போனப்போ அம்மா கேட்டாரா, சுவாமி எங்களுக்கு இன்விடேஷன் இன்னும் வரலையா? நான் அதுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் டோன்ட் வரி அப்படின்னு சொன்னார். ஓ அப்படி ரொம்ப சந்தோஷம், ஸ்பெஷல் இன்விடேஷன் வரப்போகுதுன்னு பார்த்துருக்கு. வந்துதானா என்ன இன்விடேஷன்? என்ன, my father was going to attend a very important meeting in Kerala regarding settlement of his dues, his other many things were held up due to various reasons. அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு அந்த ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங்ல if my father was not present, I don't know what would have happened. So Swami knows at that point of time எது எப்போ அவளுக்கு கொடுக்கணும். So this was the special invitation. கேரளா கவர்மெண்ட்ல இருந்து வந்ததுதான் சுவாமி கொடுத்த இன்விடேஷன். which of course that was their livelihood. எங்களுக்கு அதுதானே, அந்த பைசா இல்லாட்டா என்ன பண்றது, பைசா இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. anyway that was another thing. and எல்லாமே இந்த எல்லாம் அம்மா அப்பா வீட்டுக்கு வீடுன்னா சுவாமி ரூம், அங்க வந்த உடனே எல்லாம் என்ன மறந்து போக கூடாது, எல்லாம் இஷ்டமாச்சு. அதனால அதெல்லாம் டைரி, ஒரு டைரியில் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். பட் என்ன லாங்குவேஜ், கன்னடால எழுதி வச்சிருக்கான். ஸோ எனக்கோ படிக்க தெரியாது, எனக்கு அந்த புத்தி மட்டும் தானே, யாரையும் கேட்டுவும் தெரிஞ்சுக்கல இது வரைக்கும். till this date என்ன எழுதியிருக்கா எனக்கு என்னமா, அம்மா அப்பா என்னமா ஓரெல்லாம் என்ன சொன்னதுதான் ஞாபகம். பட் அதர்வைஸ் I don't even know what they have written there. Maybe there are so many incidents which would have been so much of an eye opener. Of course one day I think I will be able to get all the information there. And secondly, கஸ்தூரி மாமா எங்க வீட்டுல தான் தங்குவார். மைசூர்ல எல்லாம் வந்தா, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால வேற எங்கேயும் போக மாட்டாரு. ஸோ அவர் வந்தாரு, அவரும் அவ்வளவுதான் ஓவர் நைட் மிட் நைட் வரைக்கும் எல்லாம் சாமியே பத்தியே பேசிட்டு இருப்பாராம். ஸோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. பட் அதுவும் ஒன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றும் தெரியல. ஒரே ஒரு சென்டென்ஸ் தெரியும், சுவாமி
கஸ்தூரி மாமா சொன்னாரா, சுவாமி கிட்ட இருக்கிறது எப்படின்னா புலிவால் பிடிச்ச மாதிரி. புலிவால் பிடிச்ச மாதிரி அவர் ஹி பிலாங்ஸ் டு பாலக்காடு தானே. அந்த புலிவால் பிடிச்ச மாதிரின்னு அது மலையாளத்திலேயே சொல்லியிருக்காரு. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் மலையாளம். ஸோ நான் சுவாமி கிட்ட இருக்கிறது சர்வ் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சூரியன் கிட்ட எப்படி போனா எப்படி நமக்கு அந்த வார்ம்த்து அந்த பிரைட்னஸ் இதெல்லாம் தாங்கிறதும் கிட்ட கிட்ட போனா தான் அதெல்லாம் தெரியும். பட் எல்லாம் சுவாமியே கொடுப்பாருன்னு அந்த நம்பிக்கையில நம்மளும் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்ல போயாச்சுன்னா, நாமஸ்மரணில போயாச்சுன்னா, பஜனையில போயாச்சுன்னா அதுக்கு வேண்டியதும் சுவாமியே பண்ணுவாரு. அப்படி அந்த நம்பிக்கை நமக்கும் வரணும். அப்புறம் I'm now going to my do I have time, Kalpana? Sure, auntie, you can take 10 more minutes. Okay, yeah. So my I'll just run through my personal experiences. I'm a cancer survivor, and அப்போ வந்து சுவாமி நமக்கு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் வந்து, தட் இஸ் அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மேகோ மமான்னு சொன்னது. அது என்ன, டாக்டர்ஸ் அது வரைக்கும் நான் தான் அவளுடைய டாக்டர்ன்னு சொல்லி மெட்டீரியலைஸ் பண்ணி சுவாமி விபூதி கொடுத்தாரு. எல்லாம் அங்கே பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லுவாரு, ஃபீஸ் எல்லாம் கேட்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தானே. I was CMC Vellore Hospital for 3 long months, but it came to a final stage when it was just not going to be any more possible. அந்த ஸ்டேஜ்ல இந்த 2 கையும் தூக்கி சுவாமி தான் எங்களை அங்க வரவழைச்சிருந்தாரு. அந்த விபூதி சிருஷ்டி பண்ணி கொடுத்ததுல மை கேன்சர் அந்த டியூமர் இருந்த இடமே தெரியாம போயிடுத்து. கேன்சர் புனர்ஜென்மம் கொடுத்திருக்கேன்னு வேற சொல்லிட்டார். எவ்ரி இன்டர்வியூ ஆஃப்டர் தட் வி ஹவ் காட், பார்த்தா என்ன பார்த்தா புனர்ஜென்மம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த புனர்ஜென்மம் கொடுத்திருக்கேங்கிறது என்ன அர்த்தம்? He expects a lot from me. சும்மா ஏதோ கொடுத்துட்டாருன்னு இது இல்லை. ஐ ஹேவ் டு ஒரு செருப்பு அந்த மாதிரி என்னுடைய ஸ்கின்னே செருப்பா தைச்சு போட்டாலும் அந்த இது எனக்கு தீராது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்களுக்கு ஆயிருக்கு. ஸோ ஐம் ரியலி அ பிளெஸ்ட் சோல். அப்புறம் என் பிள்ளைக்கு வந்து உபநயனம் பண்ணாரு. அப்போ அவ்வளோதான், வி வர் ஓன்லி பீப்புள் தேர். அண்ட் சிருஷ்டி பண்ணி த்ரெட் எல்லாம் எடுத்து அதோடைய காயத்ரியோட இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணினாரு. Then of course my daughter 3 years before birth he named her Ahladini அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் சாய்ச்சலன் பேர் வச்சாரு. அப்புறம் then when we took her there Ahladini ன்னு பேர் வச்சாரு. And then of course we had a very unique interview in Ooty. That was எங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான். அப்போ வந்து I was in terrible pain. அந்த டைம்ல சுவாமி எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு பிளெஸிங் பண்ணி என் பிள்ளைக்கு ஐஐடியில தான் படிக்கணும்னு ஆசை, அதெல்லாம் பூர்த்தி பண்ணி மை டாட்டர் அக்ஷராபியாசம் பண்ணி இதெல்லாம் பண்ணினாரு. ஸோ தட் வாஸ் ஆல்சோ கிரேட் பிளெஸிங். அண்ட் தென் எங்க வீட்டை சுவாமியை அப்போ ஆனந்தா பேரு வச்சுட்டாரு. சுவாமி நானே வரேன்னு சொன்னாரு. பட் தட் டிட் நாட் ஹேப்பன். எனிவே that was another thing. And secondly, I just come to the Sundaram Bhajan group, how I joined, and I was என்னுடைய gurus Subbalakshmi auntie, Padma auntie, first begin with Kamala Sarthi auntie, Gurija auntie, then of course Bhagirathi auntie, Subbalakshmi auntie and Padma auntie. They are my gurus, they are my valikati, and I am really indebted to them. அதுல வந்து ஆயிரத்தி ஆண்டு சொன்னதை ஒன்று சொல்றேன். சம்டைம்ஸ் ஐ வாஸ் கொஞ்சம் என்னுடைய வயசு அந்த மாதிரி நம்ம பிகினிங் ஆஃப் த பஜன் குரூப்ல நான் வந்து ரொம்ப ரெகுலரா இருக்க மாட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு என்னுடைய கன்னத்துல அரைஞ்சா மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சைலஜா, நீ என்ன நினைச்சிருக்க? இவ்வளவு பேரு போட்டியா ஜனங்க இருக்காங்க, எத்தனை பாடகிங்க இருக்காங்க, எத்தனையோ எவ்வளவோ பாண்டித்யமெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது, உனக்கு இந்த ஒரு பாகியம் கிடைச்சிருக்குன்னா நீ அதை நழுவ விடலாமா? நீ ஏன் வரமாட்டேன்? உன்னுடைய ஹோல் ஃபேமிலியே சுவாமி டிவோட்டிஸ் தானே, எல்லாம் உனக்கு கன்வீன்ஸ், நீ ஏன் வரமாட்டேன்? அப்படி உனக்கு இது நீயே உன் தலை மேல மண்ணு வாரி போட்டுக்கிற மாதிரி ஆகாதான்னு சொன்னது எனக்கு ஒரு கன்னத்துல கலாரன் அழுதா மாதிரி ஆச்சு. I think that we should all remember this, to be in the organization, serve Swami in whatever capacity we are.
ஸோ அதே ஒரு பெரிய பாக்கியம் நினைச்சுட்டு wish all I pray that the Swami gives us the strength to perform our duties. And that of course is about I don't want to go into details of the bhajan group and all, because many people have already told என்ன பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்கா. And of course discipline and devotedness இதெல்லாம் சொல்லி கொடுத்தது டெஃபினெட்லி என்னுடைய குருஸ் தான். ஸ்பெஷலி இந்த பீரியட் ஆஃப் பாகிரதி இவெல்லாம் இந்த டைம்ல கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டு பீரியட் தான் அது. பட் ஆக்சுவலி சுப்பலட்சுமி ஆண்டி அண்ட் பத்மா ஆண்டி இவா தான் டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், அந்த ஒரு டெடிக்கேட்டட்னஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னா அவா தான். அந்த மொமெண்ட்ல எங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருந்திருக்கலாம், பட் இப்போ தெரியறது அதோடைய பாக்கியம் என்ன இருக்கு. ஸோ ஐம் ரியலி இன்ட்ரெஸ்ட் them. And the unity Swami Papa நாங்க எல்லாம் ஒன்னா ஸ்வாகத்தம் that Swami really enjoyed. And every function Subbulakshmi auntie would compose some bhajans இல்ல devotional பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து பாடுவோம். So all this I think I'm sure Swami would have really liked it. அதனால இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னது அப்புறமா ஒரு நந்தனார்ல பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அது வந்து ஸ்டார்ட்டா நான் பாடுறேன். அப்ப எனக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால என்ன பண்ணல்லவா என் தாயுமல்லவா, என்ன பண்ணல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம் வளர்த்தவா அப்படின்னு பாடுற ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்ப சுவாமி ஹேபிட்ஸ் தெரியல, இந்த நந்தனா டான்ஸ் ட்ராமால எனக்கு அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல். அதெல்லாம் இப்ப ஷேர் பண்றது டைம் கிடையாது. ஐம் சாரி. ஐம் ஷுவர் வீல் ஹேவ் மெனி சத்சங். இதுல என்னன்னா சுவாமி ஃபர்ஸ்டோட உட்கார்ந்துருக்காரு. வி ஆர் பிஹைண்ட் தி ஸ்கிரீன். நான் லைவா பாடிட்டு இருக்கேன். அங்க ஹார்ட்லி அங்க லைட்டே கிடையாது, ஏதோ ஒரு டார்ச் லைட்ல வச்சுன்னு நாங்கள் பாடிட்டு இருக்கோம். அப்போ வந்து சுவாமி இப்படி எட்டி பாக்குறாரு, யாரு பாடுறாரு, நான் என்ன பண்ணல்லவோ என் தாயும் அல்லவோன்னு பாடினா சுவாமி என்னை எட்டி பார்த்துருக்காரு. ஓ எனக்கு நிஜமா அந்த மொமெண்ட் இருக்கேன். I think I went out of this world. And that is really very close to me. And I think with this I would like to conclude. Of course எனக்கு நிறைய இன்னும் சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. But of course there is always next time. I'm sure we'll all be able to meet. எல்லாருமே நம்ம சுந்தரத்தம் அவ்வா இடத்துல நம்ம சுவாமியை பார்க்குற பாக்கிய சுவாமி கொடுக்கணும்னு நினைச்சுட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சாய்ராம், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தேங்க்ஸ் சொல்ற பழக்கம் கிடையாது. இட்ஸ் ஓன்லி வந்தனம் அண்ட் நமஸ்காரம் அண்ட் சாஷ்டாங்க நமஸ்காரம் டு மை பிலவட் சுவாமி. சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இந்த 1 வீக் இன்னைக்கு முடியறதே அப்படின்னு என்ன மாதிரி இங்க லிசன் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு சாய் பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் ஏன் கிடைக்கிறது அப்படின்னாக்கா, இந்த ஒன்னஸ், இந்த 1 வீக், திஸ் 1 hour and few minutes plus நம்ம வந்து ஒரு சத்யா டு சாய் அப்படிங்கிற எபிசோட்ஸ் நம்ம ரேடியோ சாயில பார்த்துருப்போம். பிரதர் அரவிந்த் பாலசுப்ரமணியா அண்ட் பிரேம் மனோஜ் பண்ணது. அந்த மாதிரி இந்த 1 வீக்கும் நம்மளுடைய கண் முன்னாடி ஒரு படம் போல நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்மலாம் அப்போ இல்லையே அப்படின்னு நம்மள ஏங்க வச்சிருக்காங்க இந்த 7 பேரும். அட் த சேம் டைம் இதே மாதிரி அவங்க எங்ககிட்ட ரேரா தான் பெரியவங்க பேசுவாங்க. டேக் இட் இன் ரைட் சென்ஸ், அனாவசியமா பேச மாட்டாங்க. அதை நம்ம அட்மிட் பண்ணிக்கணும். அப்போ அவங்க என்னைக்காவது இதை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது நாங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே ஆண்டின்னு சொல்லும் போது எல்லா பெரியவங்களும் சுந்தரம் குரூப்ல சொல்றது ஒண்ணுதான், எதையும் மிஸ் பண்ணல. ஈவன் டுடே இஸ் பகவான்ஸ் டே. You are in Swami's fold, you are in Swami's bhajan group. That itself Swamiyoda grace. You have not missed anything. எப்பயுமே உங்களுக்கு be it ஸ்ருதியா இருக்கட்டும், be it how to behave, எப்படி ஸ்ருதி நம்ம யூஸ் பண்ணணுமா இருக்கட்டும், இப்படி நிறைய நுவான்சஸை எல்டர்ஸ் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல வித் பெர்மிஷன் வித் ஷைலஜா ஆண்டி, ஐ வுட் லைக் டு தேங்க் கிருஷ்ணமூர்த்தி அங்கிள்
every time uncle used to bring auntie and drop her and pick up her. See, இந்த வாரம் முழுக்க பேசுகிற ஆண்டிஸ் எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வீட்டு காரியங்களை எப்படி 20 years மைத்திலி ஆண்டி விட்டு கொடுத்தா இல்லையா, அது மாதிரி அதுக்கு வட்டியும் முதலமா சேர்த்து பகவான் காப்பாத்தின்னு இருக்காருன்னு சொன்னாங்க. த சேம் வே ஆல் த எல்டர்ஸ் இவங்க எல்லாரும் அவங்களோட 30s 40s தான் சுந்தரத்துல இருந்திருப்பாங்க இல்லையா, டில் டுடே. அப்போ எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணாங்க, பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். பகவானுடைய ஆர்கனைசேஷனில் இருந்தால் அவரோட வேலை நம்ம வேலைன்னு கிடையாது. இன்னும் இன்டெப்த்தாக சுவாமி சொல்லியிருக்கிற ஆர் நமக்கு கொடுத்துருக்கிற சாஸ்வதமான பதில் என்ன அப்படின்னா, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யோர் என்டையர் ஃபேமிலி இஃப் யூ கம் ஃபார் ஒன் பஜன் ஆர் ஃபார் எனி சேவா. ஸோ இதுக்கு ஆல் தீஸ் எல்டர்ஸ் எல்லாரும் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடுலேயும் சரி நம்ம பாரதத்துலேயும் நிறைய எல்டர்ஸ் இருக்காங்க. ஈவன் அக்ராஸ் தமிழ்நாடு வி ஹாவ் சச் வண்டர்ஃபுல் சீனியர்ஸ் வித் ஆல் ப்ரேயர்ஸ். நம்ம எல்லாரோடையும் சார்பிலையும் பகவான் கிட்ட ஒரு ப்ரேயர் இன்னைக்கு. எவ்ரி மந்த் we will be having one satsang. Such satsangs will be listening to many chosen hand-picked seniors. And thanks முதல்லையே ரொம்ப அழகாக கீர்த்தனா கொடுத்துட்டாங்க. பட் தேங்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆர்கனைசேஷனில் பద్ధதி கிடையாது. அது ஆண்டியும் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லார் மூலியமாகவும் பகவான் அவங்களுக்கு என்ன எங்களுக்கு நமக்கு சேரணுமோ அதை அவங்களுக்கு நினைவுபடுத்தி சுவாமி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கு பகவானுக்கு ரொம்ப அனந்த கோட்டி நமஸ்காரம். இந்த சேம் வேவ் லென்த் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்கோம், திங்கிங் ஒரே மாதிரி பாசிட்டிவா இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். என்னாச்சு அப்படின்னா, we are supposed to play Koti Pranam bhajan today offered by our beloved Shailaja auntie. But auntie was telling Kavita, don't put Koti Pranam, I want to offer this bhajan today. So we had to put Garuda Vahana Narayana today. That itself shows that we are all in same wavelength and the thought process ஒரே மாதிரி இருக்கு. அதே பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் அண்ட் வித் ஆல் குட் தாட்ஸ் இன் தாட், வேர்ட் அண்ட் டீட் நம்ம இருந்து நம்ம சுவாமிக்கு எனக்கு பிடிச்ச குழந்தைகளா இருக்கணும் அப்படின்ற ப்ரேயரோட இந்த 1 வீக் குரு ஸ்மரணம் இன்னைக்கு நிறைவு அடையிறதுன்னு சொல்லாம இன்னிலேருந்து ஒரு ஸ்டார்டிங். எவ்ரி மந்த் we will be listening one satsang as per Bhagwan's plan. அந்த ப்ரேயர்ல நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கணும். சாய்ராம், ஷைலஜா ஆண்டி. சாய்ராம் dear, சாய்ராம் to everyone. சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஆர்த்தி follows. சாய்ராம். ஓம் ஜெய் ஜெகதீஷ ஹரே சுவாமி சத்ய சாயி ஹரே பக்த ஜனா சம்ரக்ஷக பக்த ஜனா சம்ரக்ஷக பதி மகேஸ்வர. ஓம் ஜெய் ஜெகதீஷ ஹரே சசிவதனா ஸ்ரீகர சர்வ பிராணபதே சுவாமி சர்வ பிராணபதே. ஆஸ்ரித கல்பலதீத ஆஸ்ரித கல்பலதீத ஆபத்பாந்தவ. ஓம் ஜெய் ஜெகதீஷ ஹரே. மாதா பிதா குரு தெய்வமு மரியந்தையு நீவே சுவாமி, மரியந்தையு நீவே. நாத பிரம்ம ஜெகநாத நாத பிரம்ம ஜெகநாத நாகேந்திர சயன. ஓம் ஜெய் ஜெகதீஷ ஹரே. ஓம்கார ரூப ஓஜஸ்வி சாயி மகாதேவ சத்ய சாயி மகாதேவ. மங்கள ஹாரதி அந்துகோ மங்கள ஹாரதி அந்துகோ மங்கள கிரிதாரி. ஓம் ஜெய் ஜெகதீஷ ஹரே. நாராயண நாராயண ஓம் சத்ய நாராயண
गुरुदेवा नारायण नारायण ओम सत्यनारायण नारायण नारायण ओम नारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम जय सद्गुरुदेवा नारायण नारायण ओम सत्यनारायण नारायण नारायण ओम नारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम जय शांति 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 समस्त लोका सुखिनो भवन्तु समस्त लोका सुखिनो भवन्तु समस्त लोका सुखिनो भवन्तु शांति 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 जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिं इदमाश्रयामि परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिं इदमाश्रयामि परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिं इदमाश्रयामि